Hi friends, good morning. ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க் கன்சோல் வந்து எப்படி ஒரு பிளிங்க் அக்கௌண்ட் வந்து நம்ம கிரியேட் பண்ணுறது அதை பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு வந்து எப்படி ஒரு கோடிங் ரைட் பண்ணுறது, Arduino சாஃப்ட்வேர் வந்து எப்படி ஒரு கோடிங் ரைட் பண்ணுறது அதை பற்றி தான் பார்ப்போம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த யூடியூப் சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கீழே இருக்க ரெட் கலர் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்போ தான் நம்ம யூடியூப் சேனலில் போகிற வீடியோஸ் உங்களுக்கு இமீடியட் நோட்டிஃபிகேஷன் வந்து அப்டேட் ஆகும். ப்ரீவியஸ் வீடியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன நம்ம டிவைசஸ் வந்து கிரியேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா டிவைஸ் கிரியேட் பண்ணும்போது நமக்கு பிளிங்க் அத்தன்டிகேஷன் டோக்கன் ஐடி அதே மாதிரி நம்மளுடைய நேம் எல்லாமே இங்கே வந்துருக்கும். ஓகே, அதை நம்ம என்ன பண்ணுவோம், ரைட் கிளிக் பண்ணி காப்பி பண்ணோம். ஓகே, ப்ரீவியஸ் வீடியோட கண்டினியூஸ் தான் இருந்தது. அதை நம்ம என்ன பண்ணுவோம், டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணோம். காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், நம்மளுடைய Arduino சாஃப்ட்வேர் வந்து பேஸ்ட் பண்ணலாம். ஓகே, இது ஏற்கனவே நான் வந்து கிரியேட் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான். ஓகே, இந்த ப்ராஜெக்ட் வந்து கரெக்டாக ரன் ஆகுது, இதில் எந்த இஷ்யூ இல்லை. இப்போ என்ன பண்ணுறேன், அந்த நேம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிளிங்க் அத்தன்டிகேஷன் டோக்கன் பார்த்தீங்கன்னா JWZ இருக்கா. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இதை நான் பேஸ்ட் பண்ணுறேன் JWZ. இப்போ நான் அதை பேஸ்ட் பண்ணுறேன் ICG அப்படிங்கிறது நம்ம வந்து இப்போ கிரியேட் பண்ணதுக்கான ஐடி. ஓகே, இப்போ அந்த ஐடி வந்து நமக்கு வந்திருக்கு. இப்போ அந்த ஐடி வந்து இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஷோ ஆகலை. ஓகே, ஆனால் ப்ரீவியஸ் வீடியோஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல ஷோ ஆச்சு. இப்போ வந்து ஷோ ஆகலை. அது வந்து நம்ம கிரியேட் பண்ணும்போது ஒரே ஒரு டைம் மட்டும் ஷோ ஆகும். அப்படி இல்லை நான் கிரியேட் பண்ணிட்டு நான் எடுக்கலை சார், இதை வந்து எப்படி சார் மறுபடியும் நான் எடுக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் அது நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். ஓகே, அது எப்படி எடுக்கிறது அப்படின்னு உங்களுக்கு ஒரு டைம் இன்டிமேட் பண்ணுறேன். ஓகே, இப்போ நீங்கள் டெவலப்பர் ஜோனுக்கு போனீங்க அப்படின்னா இல்லை டிராஃபிக் லைட்னு இருப்பாங்க, இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டெம்ப்ளேட் ஐடி ப்ளஸ் டெம்ப்ளேட் நேம் இது இருக்கும். இதை நீங்கள் என்ன கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கோடு காப்பி டு கிளிக் போர்ட் அப்படின்னு வந்துடும். இதை ரெண்டு ஐடி நீங்கள் எடுத்துடலாம், டெம்ப்ளேட் ஐடி டெம்ப்ளேட் நேம் எடுத்துலாம். அப்போ அத்தன்டிகேஷன் டோக்கன் வந்து எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னா இந்த அத்தன்டிகேஷன் டோக்கன் வந்து டிவைஸ்ன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த டிவைஸில் பார்த்தீங்கன்னா ICG அப்படின்னு இருக்கா, இது வந்து கிளிக் டு காப்பின்னு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து கிளிக் டு காப்பி கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு காப்பி ஆயிடும். இப்போ என்ன பண்ணலாம், இதை கொண்டு போய் நீங்கள் அங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் எல்லாமே நான் வந்து கரெக்டாக பண்ணிட்டேன் சார், ஆனால் எனக்கு நோட் MCU மாடியூல் மட்டும் எனக்கு வந்து Arduino போர்டில் வந்து ஷோ ஆகலை, அது என்ன சார் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா உங்களையே டூல் அவங்களே ஃபைலுக்கு போயிருங்க. ஃபைலில் போய்ட்டு ப்ரிஃபரன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடிஷ்னல் போர்ட்ஸ் மேனேஜர் URLs அப்படின்னு இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து நான் ஒரு Arduinoக்கான ESP8266க்கான மாடியூலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணால் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இந்த லிங்க் என்ன பண்ணுறேன் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். அந்த லிங்க்கை வந்து நீங்கள் பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஓகே கொடுங்க. ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா டூல்ஸுக்கு போங்க. டூல்ஸுக்கு போய்ட்டு போர்டு, போர்டில் வந்து நான் நோட் MCU செலக்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து உங்களுக்கு Arduino தான் ஷோ ஆகும். இப்போ போர்ட்ஸ் மேனேஜர் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த இடத்துல வந்து ESP8266 ஓகே ESP8266 அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா இந்த மாடியூல் வரும். இதில் வந்து இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த இன்ஸ்டால்னு ஒரு ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா அப்புறம் என்ன ஆகும், உங்களுக்கான ESPக்கான மாடியூல் எல்லாமே ஷோ ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், செக் பண்ணலாம். டூல்ஸில் போய்ட்டு போர்டில் போய்ட்டு என்ன பண்ணலாம் ESP8266 அப்படின்னு இருக்கும். அதில் வந்து என்ன பண்ணலாம், நீங்கள் நோட் MCU 1.0 ESP12E மாடியூல் வந்து செலக்ட் பண்ணிக்கங்க. ஓகே, இந்த மாடியூல் செலக்ட் பண்ணால் நம்மளுடைய ESP8266க்கு சப்போர்ட் ஆகும். இப்போ வந்து நம்ம போர்ட் மேனேஜர்லாம் ஆட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், நம்மளுடைய கோடிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிளிங்க் லைப்ரரி வந்து நான் இம்போர்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ அந்த பிளிங்க் லைப்ரரி வந்து எனக்கு என்ன ஆகணும், கம்பல்சரி தேவைப்படும். அப்போ அந்த பிளிங்க் லைப்ரரி இல்லாமல் வந்து ரன் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகும், நமக்கு வந்து எரர் வரும். ஓகே, அப்போ அந்த எரர் வந்து நம்ம எப்படி ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஸ்கெட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பாருங்கள், அதுக்கு போயிட்டு இன்க்ளூட் லைப்ரரின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுக்கு வந்தீங்க அப்படின்னா மேனேஜ் லைப்ரரிஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பிளிங்க் அப்படின்னு சர்ச் பண்ணி வச்சுருங்க. நீங்கள் சர்ச் பண்ணாட்டி என்ன ஆகும், நார்மலாக அந்த பிளிங்க் நீங்கள் ஷோ ஆகாது. நீங்கள் என்ன பண்ணலாம், சர்ச் பண்ணதுனால பிளிங்க் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, பிளிங்க் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட் டைம் வரும். இதை வந்து என்ன பண்ண நீங்கள் இன்ஸ்டால் பண்ணும்போது இன்ஸ்டால் ஆல், ஓகே இன்ஸ்டால் வித்தவுட் டிஃபரன்ஸ் காமிக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணக்கூடாது, இன்ஸ்டால் ஆல் அப்படின்னு கொடுங்க. அப்போ இன்ஸ்டால் ஆல்னு கொடுத்தா மட்டும் தான் நமக்கு என்ன ஆகும், நமக்கு வந்து எல்லா லைப்ரரியும் வந்து சப்போர்ட் பேக்கேஜ் வந்து டவுன்லோட் ஆகும். ஓகே, இப்போ இது வந்து பிளிங்க் பிரிண்ட் சீரியல் இதை வந்து காமனாக ரைட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்மளுடைய ஹெட்டர் ஃபைல்ஸ் எல்லாமே இன்க்ளூட் பண்ணிட்டேன். SSIDயில் வந்து என்ன பண்ணுங்க ப்ராஜெக்ட், என்னுடைய பாஸ்வேர்டு வந்து என்ன பண்ணுங்க 1 to 8 வரைக்கும் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க அன்சைன்ட் இன்ட் கவுண்ட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி, ஏன்னா நம்ம வந்து கவுண்ட் கொடுத்தோம், அதனால் நான் அங்கே கவுண்ட் கொடுத்தனால நீங்கள் கவுண்ட் கொடுத்துருமா சார் அப்படிலாம் கிடையாது. நீங்கள் என்ன வேரியபிள் நேம் வேணால் கொடுத்துங்க, நான் கவுண்ட்னு யூஸ் பண்ணிங்க. வாய்ட் செட்டப் என்ன பண்ணுங்க serial.begin 9600 என்னுடைய பாட்டு வந்து நம்மளுக்கு 9600 வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பிளிங்க் பிகின் பிளிங்க் அத்தன்டிகேஷன் டோக்கன் SSID பாஸ்வேர்டு இது வந்து எனக்கு என்ன ஆகணும், ஆன்லைனில் வரணும் அப்படிங்கிறத நான் செட் பண்ணிக்கிறேன். டிலே 200 மில்லிசெகண்ட்ஸ் கொடுங்க, எனக்கு அப்டேட் பண்ணு. அடுத்து blink.run வாயில் லூப்பில் என்ன பண்ணுங்க blink.run இந்த கோடு வந்து எனக்கு எங்கே ரன் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லுங்கள். கவுண்ட் ஈக்குவல் டு கவுண்ட் +1 அப்படி என்ன நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு blink.virtualWrite V0 கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஓகே, கவுண்டில் வந்து ஓனா இன்க்ரிமெண்ட் ஆக என்ன பண்ணுங்க பிளிங்கோட விர்ச்சுவல் ரைட்டில் வந்து எனக்கு அப்டேட் பண்ணு அப்படின்னு சொல்லிங்க. serial.print எல்லாம் கவுண்ட் எனக்கு என்ன பண்ணேன், சீரியல் மானிட்டர்லையும் பிரிண்ட் பண்ணேன். டிலே 1000 எவ்ரி 1 செகண்ட்ஸ் கொடுக்க எனக்கு டேட்டா வந்து அப்டேட் பண்ணுன்னு நான் சொல்லியிருக்கேன். ஓகே, வேறெல்லாம் எதுவுமே இல்லை. இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும், டேட்டாஸ் வந்து எல்லாமே அப்டேட் ஆகும். ஓகே, இப்போ வந்து நம்ம செக் பண்ணலாமா. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த கோடை வந்து நான் கம்பைல் பண்ணுறேன். ஓகே, ஆல்ரெடி நான் கம்பைல் பண்ணி ஒர்க் பண்ண கூட அப்டேட் ஆகி கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ என்ன பண்ணுங்க மறுபடியும் வந்து நான் கோடிங்கை கம்பைல் பண்ணுறேன்.
ஓகே, இப்போ கோடிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்பைல் ஆகுது. என்னுடைய டிவைஸும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் வந்து ஷோ ஆகாது. ஓகே, இப்போ ஆஃப்லைனில் தான் இருக்கும். என்னோடய டிவைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்லைனில் தான் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் இருக்குது. இந்த டிராஃபிக் லைட்டுங்க நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா என்னோட டேஷ்போர்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த டிவைஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த டிராஃபிக் லைட்னு இருக்கு, இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டிவைஸோட ஸ்டேட் காமிக்கும். ஆஃப்லைன் அப்படின்னு இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், என்னோடய கோடை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த டூல்ஸில் வந்து பார்த்துங்க COM3 COM5 அப்படின்னு 2 இருக்கணும். ஓகே, இங்கே வந்து COM3ன்னு இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னுடைய Arduino போர்டை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ என்னோட Arduino போர்டை கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது COM வந்து எக்ஸ்ட்ரா வந்திருக்கான்னு செக் பண்ணலாமா? இப்போ டூல்ஸுக்கு போய்ட்டு போர்ட்டில் பார்த்தீங்கன்னா COM5 அப்படின்னு வந்து எக்ஸ்ட்ரா ஆட் ஆயிருக்கு. அப்போ எக்ஸ்ட்ரா ஆட் ஆன வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணலாம், உங்களுடைய கோடை வந்து அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணும்போது உங்களுடைய ப்ராஜெக்ட் அப்படின்னு என்ன பண்ணுவோம், உங்களுடைய ஹாட்ஸ்பாட் நேமும் உங்களுடைய பாஸ்வேர்டு என்ன பண்ணுவோம் SSIDயும் வச்சுக்கணும். அதே மாதிரி 2.4 GHz பேண்ட் வித்தில் நீங்கள் வச்சுக்கணும். 5 GHzல வச்சிங்க அப்படின்னா உங்களுடைய வைஃபை மாடியூல் வந்து கனெக்ட் ஆகாது. 2.4 GHz வச்சுக்கோங்க. அதே மாதிரி கோட் அப்லோட் பண்ணும்போது இது 7% 15% வந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. டாட் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம், உங்களுடைய மாடியூல் வந்து போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். உங்களுடைய கேபிள் வந்து ஒர்க் ஆகும், உங்களுடைய NodeMCU மாடியூல் வந்து போயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகே, என்னுடைய ஹாட்ஸ்பாட் எல்லாமே ஆல்ரெடி ஆனில் இருக்குது. ஓகேவா, இதை வந்து நம்ம செக் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடு வந்து 100% வந்து அப்லோட் ஆயிடுச்சு. ஓகே, ரிவியூங் ஹார்ட் ரீசெட்டிங் வயா RTS பின் அப்படின்னு காமிக்குது. இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டன் அப்லோடிங் இருக்குது. என்னுடைய சீரியல் மானிட்டர் வந்து நான் எனேபிள் பண்ணுறேன். ஓகே, என்னுடைய சீரியல் மானிட்டர் வந்து எனேபிள் பண்ணுறேன். 4 5 6 7 8 அப்படின்னு அப்டேட் ஆகுதா? இப்போ என்னுடைய IoT கோடை வந்து நம்ம செக் பண்ணிடலாமா? ஓகேவா, இப்போ என்னுடைய IoT கோடை வந்து நான் செக் பண்ணுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 12 13 14 இங்கே டிஸ்பிளே என்ன கோடு வந்து அப்டேட் ஆகுதோ அதே சேம் கவுண்ட் வந்து ஆன்லைனில் எனக்கு அப்டேட் ஆகுதா? அப்போ இந்த கோடு வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இந்த கவுண்ட் வந்து என்ன பண்ணலாம், 100 ரீச் பண்ணணும், இவர் லிமிட் ரீச் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், SMS பண்ண வைக்கலாமா? அது வந்து என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ இந்த கோடில் யாருக்காவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம தாராளமாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே கேஸ், தேங்க்யூ.